ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் டுகெதர் பார்ட் தெரில 5ஓ 6ஓ பார்ட் 5 நினைக்கிறேன். மறக்காமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானோ வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். செல்ஃப் செக் அவுட் வாங்கியிருக்கோம். இது வந்து இங்கே இருந்தது, இங்கே 2 இருந்தது, 1 இருந்ததா, 2 இருந்தது தெரில, எனக்கு மறந்துட்டேன். அது இங்கே போட்டுட்டு அதை அங்கேயே வச்சுட்டேன். ரோஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன். லைசன்ஸும் வாங்கிட்டேன். ஐயோ என்னடா இது, ஈஸ்டர் முடிஞ்சிச்சுன்னு ஈஸ்டர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க போல். ஃபுல்லாக பக் ஆகுது நம்மளுக்கு இப்போது. ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். ஈஸ்டர் ஐட்டம்ஸு இல்லை. இருங்க, என்னடா இந்த செரீஸு ரெண்டு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை நல்லா வச்சுன்னு ஓடுறாங்க. ஏன்டா ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியும், அப்படி கத்தினுங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பக்கில் வந்து சுற்றினுங்கிறாங்க. டஸ்ட்பின் 2 வாங்கினேன். இங்கே ஒன்று, அப்படியே அங்கே ஒன்று. டேய் கண்டிப்பாக இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். அதான் கட்டி புட்றா. அங்கே செல்ஃப் செக் அவுட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்சிச்சு. பாருங்கள் ரெடி பண்ணுறாங்க. ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா 22+ ஆகிடுச்சு. ஒருத்தவங்க பண்ணும்போது இன்னொருத்தவங்க அங்கே போய் பண்ண முடியாது. லைனில் அது லைன் அந்த இடத்துல லைன் நிற்க முடியாது. இந்த இடத்துல மட்டும் தான் லைன், அங்கேனா இல்லை. 36 rupees. தேங்க்ஸ் சார், மீண்டும் வாங்க. எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ வாங்க போகிறதில்ல. லைசன்ஸ் வாங்கினான்னு பிளானு, பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? ஹாப்பி தமிழ் நியூ இயர் கைஸ். அதே மறந்துச்சு இருக்கேன். அடுத்தது மறந்துடுவேன். மறக்காமல் நம்மளோட செகண்ட் சேனல் வைப்ஸ் வித் ஸ்ரீ, அதில் தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க. செகண்ட் வீடியோ நான் போடல, எடுத்தேன், வேணான்னு விட்டுட்டேன். இங்கே சிறுவாபுரி போனேன் கைஸ். எப்படி கூட்டம் தெரியுமா, திருச்செந்தூர் இடம் மாதிரி இருக்குங்க. ஐயோ எப்படி சரியான கூட்டம். இங்கேருந்து ரொம்ப தூரம் சொல்ல முடியல. அது ரெக்கார்ட் பண்ணின்னு தான் போட்டிருப்பேன். நாங்கள் 100 rupees டோக்கனில் போயிட்டோம். 50 ஃப்ரீ ருபீஸுக்குனா ஃப்ரீ 50 அவங்கன்னா ஒரு குளம் இருக்கும்ல, அதை சுற்றி திருப்பி இப்படி வந்து இப்படி போயிட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க வயசானா சத்தியமாக. எல்லோரும் நல்லா தான் வாங்குகிறாங்க. ஃப்ரிட்ஜும் அங்கே ஒரு 3 ஃப்ரிட்ஜு வாங்கிட்டேன். 2 ஃப்ரிட்ஜு தெரில, மறந்துட்டேன் எல்லாத்தையும். 2ஆ 1ஆ அப்போ இருந்தது. அப்போ 2 இருந்ததில்ல, இப்போ 1 வாங்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் மேம். ஓகே, அதாங்கட்டும் 383ல் ஸ்டார்ட் பண்ணோம். 300 வந்துச்சு. எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ எதில் முடித்தோம், இப்போ பாருங்கள் எதில் நின்றுக்கிறோன்னு. சம்மர் கேம்புக்கு பேஸ்கெட் பால் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க கைஸ். போனேன் 7th 8th 9th கூட. நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் தான். ஒரு 3 மேட்ச் போயிருக்கேன். அந்த 3 மேட்ச்லேயும் தோற்றுட்டேன். ஆனால் லாஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் ICF கூட லாஸ்ட் மேட்ச் ஆனோம். வந்து அடிச்சிட்டாங்கன்னா விளாட்டில் மண்டை பார்த்துரும். மண்டையிலேயே டக்குன்னு வீங்கிடுச்சு. சப்ஸ்டியூட் எடுத்துட்டாங்க. என்ன வெளியே போயிட்டேன். திருப்பியும் விளாட்றேன்னு உள்ளே போயிட்டு வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா தெரில, பேஸ்கெட் பால் கோர்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா அங்கே பெருசாக ஒரு கர்வ் சர்க்கிள் ஒன்று இருக்கும். அங்கேருந்து தூரமாக போட்டேன். நான் எவ்வளோ சோட்டா பாடா, நான் சரியான சோட்டா.
அங்கேருந்து இப்படி தூக்கி போனேன். அங்கே சின்னதாக இருந்தது, அதனால் ஈஸியாக இருந்தது. என் ஸ்கூலில் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரீ த்ரோவே வராது. கரெக்டாக ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி போட்டேன். எல்லாரும் பார்க்குறாங்க, யாரான் இவன் சோட்டா மாதிரி இருந்துங்கன்னு பண்ணாத வரனா பண்ணுறான். அதனால் நான் நல்லா விளாட்றேன்னு என்னை 8th 9th பசங்க கூட விளாட வச்சாங்க. ஒரு அண்ணா கிளப்பு போகிற அண்ணா, அவர் டீமில் தான் நான் போயிட்டேன். அந்த அண்ணா எடுத்துக்கினார் என்ன, நல்லா விளாடுவேன்னு எடுத்துக்கிட்டு. மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் எதிர் டீம் கூட. அப்புறம் எதிர் டீமுக்கே என்ன அனுப்பிச்சிட்டாங்க. எதிர் டீம் அனுப்பிச்சிட்டு அப்போ 3 கோல் போட்டிருந்தாங்க என் டீம், அந்த கிளப் அண்ணா. நான் அந்த பக்கம் போயிட்டோடனே கோலே அவங்களால போட முடியல. மிஸ்ஸு சொல்கிறாங்க, என்ன அவங்க இருக்கும்போது கரெக்டாக போடுறீங்க, இவங்க இருக்கும்போது கரெக்டாக போட மாட்டேங்கிறீங்களே, எனக்கு கத்துறாங்க அவங்க. நான் கண்டுக்காமல் இருக்காங்களோ, நான் ஒரு பக்கம் பிளாக் பண்ணுறேன். அப்படியே பேசிங்கன்னு 26 போட்டேன். 77 வாய் குழம்புது கைஸ். அவ்வளோதான் நெல்லி. நான் இல்லை, நான் உக்காந்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் நெல்லியிருந்தாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறாங்க. அதனால் அப்படியே விளையாடிருந்தோம். அப்போது ஒரு எதிர் டீம் அப்படியே வந்து தள்ளி விட்டாங்க. அப்படியே கை இருக்குல்ல, இந்த ரிஸ்ட் இருக்குல்ல, அப்படியே கீழே பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு புஷ்அப் பண்ணும்போது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உல்ட்டா திருப்பி வச்சிட்டேன். அப்படியே தொப்புன்னு விழுந்தாரா, அந்த இடம் ஃபுல்லாக 2 கையிலும் வலிக்குது. இன்னும் வலிச்சுதான் இருக்குது. இப்போ கூட இப்படி பண்ண ரொட்டேட் பண்ணால் கை வலிக்குது. யாராயும் பகிலே மாட்டான். டேய் 14 க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்தால் அவங்களால கொஞ்சம் கஸ்டமர் மட்டும்தான் எடுப்பேன். சீக்கிரம் வாங்க. ஏன்னா இப்போது எடுத்தான் அந்த ப்ராடக்ட்ஸ் மறைஞ்சிடுது கைஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் மறைஞ்சது, ஆனால் காசு கிடைக்க மாட்டேது டே முடிஞ்சிச்சுன்னா. அதான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கஸ்டமர் வந்தார், போயிட்டார். வா மேடம், போயிடுங்க மேடம். இல்லை வேணாம், இப்போ 50 ஆகிடுச்சு. கரெக்டாக 9 o'clock க்ளோஸ் ஆயிரும். இதான் நம்மளோட டஸ்ட்பின். லைட்டு ஸ்விட்ச் பண்ண முடியுமா? இப்படி இங்கே போடு அந்த லைட்டை. ஏன்னா இங்கேயும் லைட் இருக்குது, அங்கே தான் லைட்டே இல்லை. அதனால அங்கே ஒரு லைட் போட்டேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இவனை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிவிட்டு இங்கே போட்டான். இவனை எடுத்துக்கிட்டு அங்கே போட்டுடலாம். நடுவில் வேணுமே. சரி, இவனா என்னடா டே ஒன்றும் முடியலையா? ஐயோ நான் மென்டல். ஐயோ டே போ. நான் 20 இப்போ தான் இன்னும் 1 minute இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நான் பாட்டுன்னு போய் க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அதான்டா பார்க்குறேன், ஏன்டா இன்னும் காசு வர மாட்டேச்சு, டே முடிய மாட்டேன்னு பார்த்துன்னு இருந்தான். இதுதான் இன்னைக்கு 1000 வருமானே தரல. ஓப்பன் பண்ணிட்டோம். என்னது இது? டபுள் XP 10 minutes. க்ளோஸ் பண்ணிட்டேன். சீக்கிரம் எடுங்க. சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க, வேணாட்டே லேட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஏதோ எடுத்தாங்க இங்கேருந்து. இது அப்படியே இருக்கான்னு பார்க்கலாம். அது அந்த கொஞ்சம் ஓகே ப்ராஃபிட் தான் இருந்தது. ஓகே, இதோ பாருங்களே ஸ்கேனும். போய் ரிவ்யூ பார்க்கலாம். டிஆர்எஸ் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரில. 2 இருந்ததா 1 இருந்ததான்னு கைனா வலிக்குது கைஸ் எனக்கு. நானே விட்டுட்டேன். பண்ணுறதுனே தெரில.
ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கே காசு எல்லாம் காலியாகிடுது. சீக்கிரம் காலியாக மாட்டேது கைஸ். எதுவுமே கரெக்டாக 12 hours டைமிங் போல் முடிக்கிறதுக்கு. வீடியோ சொல்கிறோம். ஸ்டோர் மூடுறதுக்கு 12 hours. 12 ஹவர்ஸில் நீ மூடிடணும். உங்களுக்கு தெரியாது. நீ 8 o'clock ஓப்பன் பண்ணால் பண்ணு, எப்போ வேணால் ஓப்பன் பண்ணு. 12 hours நீ மூடிடணும். நான் பாருங்கள் வெளியே போயிட்டு ஃபோன் பார்த்துன்னு இருக்கான். கைஸ் அவனை பாருங்க கைஸ், கத்தின்னு இருக்கான் வெளியே போய். கேக்கு ஏய் ஓகே கூடா. 1000 rupees எடுத்துட்டோம். நான் ஏஎஃப்கே வேணால் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஐயோ இவனை வச்சுக்கினேன். இருங்க கைஸ் வரேன். ஓகே வந்துட்டேன். பாருங்க 2 பேரும் விளையாட்டு காமிச்சுன்னுக்குறாங்க. 6 champ, let's champ. Oh my god, you are mentor fellow, my favorite color yellow. எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல். லைசன்ஸ் வாங்கிடலாம் கைஸ். எக்ஸ்பேண்டுக்கு 1600. எலக்ட்ரிக்கா? என்னடா இது எலக்ட்ரிக்னு எதை கொடுத்துருக்கீங்க? இருங்கோ ஷெல்ஃப்ஸில் பிங்க் ஷெல்ஃபா? 2000 ஒன்றும் புரியலையே. ஓகே சீக்கிரம் பண்ணு. யாராவது ஒருத்தவங்க போய் அங்கே தான் பாருங்களேன்டா. செல்ஃப் செக் அவுட்டு ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா செல்ஃப் செக் அவுட்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்டா கூட்டமாக இருக்குது தானே நான் அங்கே வச்சுருக்கேன். அதை பார்க்கணும் தானே. ஃபுல்லாக இங்கேயே மொக்குறாங்க. ஏய்ப்பா அப்படி ஏய் சொடா ஊட்டி. ஏண்டா எப்படி தராங்க கைஸ் பாருங்களேன். 9 rupees வாங்கிட்டு 50 rupees தராங்க. இந்த காலத்தில் இன்னும் 1000 rupees எடுத்துகிட்டு நம்ம இது ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ வந்திருக்கு, அது வாங்கலாம் 2000க்கு. அது எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஆனால் பிங்க் ஷெல்ஃப்ஸ்ன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. பிங்க் ஷெல்ஃப் அது 600. ஆனால் அது கீழே போட்டுடலாம் கைஸ். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறோமா அது எங்கே வைக்கணும்னு அப்படி போட்டால் நல்லா இருந்திருக்கும். அப்படி தான் போட மாட்டுறாங்க. இவர் தான் சிக்மா காய் 1 rupee. இந்த மாதிரி 1 ரூபா பரவாயில்ல. 41 கேட்குறாங்க எப்படி இருக்கும். காலையங்கட்டியும் இல்லை ஈவினிங். எலக்ட்ரானிக்ஸ் நெக்ஸ்ட் டைம் வாங்கிடலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டு முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட்டு அது எங்கே அடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை அடுக்கி வச்சிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் வாங்குவேன், வேறு எதுவும் வாங்க மாட்டேன். இந்த ஷெல்ஃபு அது கேட்டாங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோ நான் வாங்க மாட்டேன். போட்டு வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூஸ் அப்போ தான் பண்ணுவேன், அதுக்குள்ளே பண்ணவே மாட்டேன். இவன் இனிமேல் வருவானே தெரில. சூப்பர் மார்க்கெட் இது கேட்டாலே அதாலே அடித்து போடுறான். புரியவே மாட்டுது. ஐயோ என்னடா இது ரொம்ப நேரம். ஐயோ
மை காட், சரியான நரம்பு பிச்சுக்குது. அது இந்த பக்கம் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கைஸ் பவர். நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பவுலர். என் இன்ஸ்பிரேஷனே சட்டு. என்னடா பண்ணுறாங்க அவங்க? ஏக்கா நீ போக்கா ஃபஸ்ட்டு. மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணுறாங்க போய்? நான் பண்ணுறேங்க நாங்கள் பாருங்க. அப்பா வலிக்குது. இன்னும் 70 வேணும். 70 ரெக்கார்டு ஆகிங்கள. நான் நேற்று ரெக்கார்டே ஆகலை. இந்த பிஏ பெரிய டாட்டு அது பாதி தான் பேசினேன். ஏதோ உடனே வந்து செல்ஃப் செக் அவுட். சூப்பர்ரா சூப்பர்ரா. டெய்லி நம்மளுக்கு 50 கிட்ட வந்துடுவாங்க. யாராவது 50 வாங்கிடுவாங்க. அது மட்டும் சத்தியமாக தெரியும். இருங்க வரேன். டவுட்டாக இருக்குது. ஏதோ வாங்கவே மாட்டாங்கயா. அதான் எக்ஸ்பென்சிவாக இருக்கானா போய் பார்த்துட்டு வந்தேன். 2000 வந்துடுச்சு. வாங்குவோம். எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஐயோ இதை போய் வாங்கணுங்களா? என்னடா இது என்ன இடத்துல வைக்கணும்? ஐயோ கைஸ் பாருங்களேன் என்னென்ன இருக்குது. ஒயிட்டு K&M ஹெட்ஃபோன்ஸு. நம்மளுக்கும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எதில் வைக்கிறேன், அதுக்குமா எதில் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அப்போ பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க இல்லை இவன் இதில் தான் விட்டுருப்பான்னு. நான் ரொம்ப லேட்டாக போடுறேன், ரொம்ப நாள் கழிச்சு இல்லை. அப்படி தான் நினைப்பீங்க நீங்கள். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது கமெண்ட்டில் நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இந்த டே முடிச்சிடலாங்க. 27 தான் இருக்குது. டே 37 இருந்தது. ஓகே இந்த டே முடிச்சுக்கின்னு நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருக்குது? ப்ராஃபிட் வராது. மண்டையில் இருக்க கொண்டே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கணும். ப்ராடக்டாக தான் பரவாயில்ல. 100 ருபீஸு ஒரு இவனை மட்டும் போட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் காசு தரும். ஓகே இப்போது 100 ருபீஸ் 3 தான் வருமா? ஓகே இது ஒன்று வாங்குறேன் 150. இவனை எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி எங்கே இருக்கான்? ரீச் தள்ளடி. இவன் எப்படி இருக்கான் பாருங்களா. பிளேஸ் ஆன் இருங்க. ஷெல்ஃப்ஸில் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டேபிள் 500. ஓகே டிஜிட்டல் டேபிள் 500 தானே, வாங்கிடலாம். ப்ராடக்ட்ஸும் வாங்கணுமா? இல்லை பாருங்கள் ஸ்டோரேஜ் வேறு வாங்கணும். ஓகே 500 தானே, வாங்கிடலாம். எலக்ட்ரானிக்ஸ்னால் புதுசாக எடுத்து வச்சுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னா ஏய் சீக்கிரம் செல்ஃப் செக் அவுட் பண்ணுங்கடா. சில பேர் சீக்கிரம் இவங்க எடுத்து விடக்கூடாது. எதுக்குடா உள்ளே வரீங்க? முடிஞ்சே போயிடுச்சு டேவே. எடுத்து -700 60 கஸ்டமர்ஸ். ஓகே காய்ஸ் இத்தனை இந்த கேம் வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். மறக்காமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ். மறக்காமல் நம்ம வைப்ரேட் 3 அதுலேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.
பாய் கைஸ்.